வணக்கம் ரசிகர்களே, மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. எண்ணம் சிவன் கோவில் ஊனுடம் பாலையும் என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே நம்முடைய உடலும் உள்ளமும் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பதில் தான் எங்களுடைய ஆளுமையும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளும் தங்கியிருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றும் ஒரு குறிப்பிட்ட விடயம் பற்றியதாக பேசப் போகின்றோம். என்ன விடயம், யாரோடு பேசப் போகின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள். இன்றும் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்றார் கழுபோவில வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை நிபுணராக தன்னுடைய சேவையை நல்கி வரும் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆமாம், பொதுவாக பார்க்க போனால் நான் ஏலவே கூறியது போன்று இந்த உடல் என்பது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பதில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த உடல் பருமன் என்பது. என்னதான் பல நோய்கள் பிறருக்கு தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் இந்த உடல் பருமன் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. வயறு வேறுபாடு இல்லாமல், பால் வேறுபாடு இல்லாமல் இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆக இந்த உடல் பருமன் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த விடயத்தில் உடல் பருமன் என்பது உண்மையிலேயே என்ன? மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த உடல் பருமன் என்பது சரியான புரிந்துணர்வு தானா? இந்த உடல் பருமன் என்பது பற்றிய ஒரு வைத்தியராக உங்களுடைய கருத்து என்ன என்பது பற்றி கூறுங்களேன். நல்ல விஷயம் நாங்கள் கதைச்சு எடுக்க கொண்டது என்றால், இது இப்போ எங்கள் நாட்டில் இதுக்குரிய முக்கியத்துவம் எவ்வளோத்துக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் மேலத்திய நாடுகளில் இந்த உடல் பருமனாதல், அதாவது ஒபிசிட்டி என்கின்ற அந்த பதம் மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் அதுவும் சுகாதாரத்துறையில் ஹெல்த் செக்டரில் மிகவும் முக்கியத்துவம் மிக்க ஒரு பதமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அதுக்குரிய காரணம் எங்களுக்கு தெரியாமல், இது மெல்ல கொல்லும்னு சொல்லினோம். சிலது எங்களுக்கு தெரியாமல், எங்களை அறியாமலே சில மரணத்தை கூட உண்டாகக்கூடிய வியாதிகளை எங்களை அறியாமல் கொண்டக்கூடிய இந்த ஒபிசிட்டி மற்றது இது ஒரு கிராஜுவலாக படிப்படியாக எங்களை பற்றி கொள்கின்ற ஒரு நோய் என்று தான் நான் சொல்ல வேணும். உண்மையாக ஒரு உடல் பருமனாகி கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவலுக்கு அங்கே போகுமா இருந்தால் அது நாங்கள் ஒரு நோயாகத்தான் கருத வேணும். அது நாங்கள் மோபிட் ஒபிசிட்டின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஆனால் எங்களோட நாட்டில் அதில் இப்போ அந்த யங் ஜெனரேஷனில் அந்த பிரச்சனைகள் வழங்கி கொண்டு என்ன குளோபலைசேஷன், இந்த மீடியா, சோஷியல் மீடியாவால், வெளிநாட்டு பயணங்களால் எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்த எல்லா நாட்டு மெசேஜும் ஒரு யங் ஜெனரேஷன் அந்த லெவலில் இது பற்றிய முக்கியத்துவம் வழங்கி அதுக்குரிய எக்ஸசைஸோ உணவு பழக்கவழங்களோ யங் பீப்புள் கூட இன்ட்ரெஸ்ட் ஆவதையும், ஆனால் ஒரு ஏஜுக்கு பிறகு குறிப்பாக ஒரு தாய் ஒரு ஆள் அவர் நிற்கிறார்கள். அந்த உடல் பருமனை குறைப்பு என்பது நாங்கள் நினைத்துக்கொள்கிறோம் அந்த வடிவு, அந்த அழகுக்காக செய்கிறது மட்டுமே நினைத்துக்கொள்கிறோம். ஆனால் அப்படியாக அல்லாமல் உடல் பருமன் என்கின்ற பிரச்சனை எங்களுடைய சுகாதாரம், ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. நாங்கள் எவ்வளவு ஔவையாருடைய இதிலையும் இருக்குது, உண்டி சுருங்குவதற் பெண்டிற் கழகன்று. ஏன்னா வயிறு எவ்வளோ ஒடுக்கமாக இருக்கின்றதோ அவ்வளோத்துக்கு அழகுன்றது ஆரோக்கியம். அழகு நாங்கள் சொல்கிறது என்ன, இந்த பியூட்டின்றது வெளி தோற்ற வடிவல்ல, ஒரு ஆளுடைய வடிவண்டா உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அப்படின்னா அதில் டெஃபினிஷன் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. யார் பருமனானவர், யார் சரியான உடல் நிறையோடு இருக்கிறார், யார் மெலிந்தவர்கின்ற அதற்காக மேலத்திய நாடுகளிலையும் சுகாதாரத்துறையும் பல ஆராய்ச்சிகள் செய்து ஒரு அளவுகோலை தெரிவிக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு அளவுகோல் ஒன்று இருக்க வேணும். இந்த ஒரு அளவை வச்சு தான் நாங்கள் இப்போ டெம்பரேச்சர்னு சொன்னால் 37 டிகிரி செல்சியஸ் தான் எங்களோட உடல் வெப்பநிலை. அதுக்கு கூடினா காய்ச்சல், குறைஞ்ச ஆளுக்கு ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவோம். சுகர்ன்னா உங்களுக்கு தெரியும், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இந்த லெவலில் இருக்கணுமெண்டு. எல்லா பிளட் ப்ரெஷர்னா 120/80, 110/70 உங்களுக்கு ஒவ்வொரு இருக்கும் உங்களோட டாக்டர் சொல்லுவோம் இதுதான் நார்மல் லெவல், இது கூடினா நீங்கள் பிறந்த வேணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்போ இந்த உடல் பருமன், உடல் திணிவு எவ்வளவுன்ற அளவுகோல் என்பதற்கு ஒரு சுட்டெண்ணை தீர்மானிக்கிறார்கள். அதுதான் சொல்லுவோம் உடல் திணிவு சுட்டெண்ணு சொல்லுவோம். இது சொல்லுவோம் BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பல ஆராய்ச்சிகளில் பல நாடுகளில் செய்த, மேலத்திய நாடுகள் செய்த பல ரிசர்ச் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதிலிருந்து அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு மிக முக்கியமான இதுக்கு முதல் பல முறைகள் கையாளப்பட்டாலும் அதுகளெல்லாம் ஒரு தற்காலிகமானதும் அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த நாடுகளுக்கு மட்டுமான முறைகளாக தான் இருந்தது. இப்போ இந்தியாவில் எடுத்தால் அந்த மிட் டாம் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்ப்போம், மற்றது ஒரு ஆள் இந்த வயிற்று சுற்றளவை பார்க்குறது, அப்படியானது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குரியதாக இருக்கும் இல்லையா. இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்கின்ற அந்த சுட்டன் தட் இண்டெக்ஸ் உலகளாவிய ரீதியில் WHO
உலக சுகாதார நிறுவனத்தால் மேற்கப்பட்டு எல்லா நாடுகளிலையும் இது பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சுட்டன். அப்போ அந்த பிஎம்ஐ என்கின்றது நாங்கள் எப்படி கணிச்சு கொள்வோம் என்றால், எங்களுடைய உடல் நிறையை நாங்கள் கிலோகிராம்லையும் எங்களுடைய உயரத்தை மீட்டர்லையும் போட்டு அதை மீட்டர் ஸ்கொயர் பண்ணி அதை வகுப்பதன் மூலம் அந்த பிஎம்ஐ கணிக்கப்படும். அப்போ ஒருவருடைய பாடி மேஸ் இண்டெக்ஸை நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்து அவருக்கு ஒரு சாதாரண லெவலில் நார்மல் லெவல் அப்படின்னு சொல்லப்படுகிறேன்டா 18.5 25 மட்டும் நார்மல்னு வச்சுக்கொள்வோம். அந்த ரேஞ்ச் ஆளுடைய பாடி மேஸ் இண்டெக்ஸ் கணிக்கப்பட்டு அதோடைய 18 25 இருக்குமா இருந்தால் அவர் சாதாரண உடற்திரிவு சுட்டனோடு இருக்கிறான்னு அர்த்தம். 25க்கு மேலே கூடிக்கொண்டு போகுமா இருந்தால் அதான் நாங்கள் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அதுலேயும் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது, கிளாஸ் 1 கிளாஸ் 2. இப்போ நாங்கள் டெம்பரேச்சரை பார்த்தா 37 38 39 போனால் மைல்ட் ஃபீவர்னு சொல்லுவோம். 40 41 மொடரேட் டு ஹைன்னு சொல்லுவோம். 42 இப்போ டெங்கு மாதிரி நெருப்பு காய்ச்சல் ஒரு டைஃபாய்ட் ஃபீவர்னா 43 டிகிரி போனால் ஹை ஃபீவர் மெலிக்னன்ட் ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவோம், மிகவும் பயங்கரமான காய்ச்சல்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பாடி மேஸ் இண்டெக்ஸும் 25க்கு பிறகு 30 மட்டும் போய் அது ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். 30 35 கிளாஸ் 1 ஒபிசிட்டி சொல்லுவோம். அங்கே 40 மட்டும் கிளாஸ் 2. மோர் தேன் 40 ஒரு ஆளுக்கு பிஎம்ஐ பாடி மேஸ் இண்டெக்ஸ் மோர் தேன் 40 இருக்குமா இருந்தால் அது நாங்கள் வகுக்கிறோம் அப்படின்னா மோபிட் ஒபிசிட்டி என்று. அதாவது அது ஒரு ஒபிசிட்டின்ற ஒரு டிசீஸ் கண்டிஷன். அவர்கள் கட்டாயமாக ஏதோ ஒரு நோயினால் ஆகப்பட்டு வர அது உயிர் ஆபத்தை கூட ஏற்படுத்தலாம். அதுக்காக நாங்கள் பல வழிமுறைகளில் அதனுடைய வைத்திய முறைகளை கடைப்பிடிக்க வேண்டும். இதுதான் இந்த உடல் பருமனால் வரக்கூடிய பிரச்சனைகள். இது நாங்கள் சயின்டிஃபிக்காக மெடிக்கல் சயின்ஸில் வர்ற ஒரு ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் பொதுவாக எங்களோட வாழ்க்கை நடைமுறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவர் பருமனாகி கொண்டு போனார்ண்டா அவருக்கு மன அளவில் உடல் ரீதியான பிரச்சனைகளை விட கால் உளையலாம், முழங்காலில் பெயின் வரலாம், மற்றது அவர் படுக்கும்போது பிரச்சனை இருக்கலாம். ஈவன் ஒரு ஃப்ளை படும்போது பக்கத்து அவர் அந்த சீட் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டு தான் இருக்கும். ஒரு மொத்தமானவர் இருக்கும்போது பக்கத்து அசௌகரியம் இவருக்கும் அசௌகரியமாக இருக்கும். அப்போ உடல் ரீதியான பல அவர்களுடைய நடைவுடைய பாவனையில் பிரச்சனைகள் உருவாகலாம். மன ரீதியான தாக்கங்கள் ஏற்படலாம். நான் மொத்தமாக இருக்கிறேன், ஸ்பீடாக போக முடியாது இருக்குது, ஸ்கூலில் போனால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அப்படியெல்லாம் ஒரு மன ரீதியான மன உளைச்சல் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வருது. இதை விட அவருடைய ஃபேமிலி, இந்த பிள்ளை மொத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு, எப்படி போகுது, என்னென்ன பிரச்சனை வருமோ, எல்லோரும் ஒரு மாதிரி கேட்கணும், என்னையும் காட்டே இல்லையா, அது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா, கிளினிக் போனீங்களா அப்படின்னு அந்த வீட்டு அவன் சொசைட்டி அவற்ற ஃபேமிலியும் பாதிக்கப்படுது. அப்போ உங்களை விளங்குது, இது எங்களை அறியாமல் பல பேரை இது பாதிக்கிற ஒரு விஷயம். அப்போ இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசித்து அதை நாங்கள் அது ஏதாவது அது செய்ய வேணும் என்கின்ற ஒரு ஆர்வம் உருவாக வேணும். அந்த பிரச்சனை இதை பற்றி நீங்கள் இதை ஒரு உதாசீனம் செய்யக்கூடாது. ஒரு ஆள் ஒரு குழந்தை சில பேர் நிற்கிறது குழந்தைல குண்டாகி கொண்டு வர்றதுண்டா ஹெல்தியாக இருக்கிறார், நல்லா சாப்பிட்றாரு, அவர் சபியாக இருக்கிறார், நல்ல ஹெல்தியண்டு. அந்த கன்செப்ட் இப்போ போயிட்டு இப்போ நாங்கள் சின்ன காலமாக இருந்த காலத்தில் மெல்லிய பிள்ளைண்டா ஏதோ போஷண குறைபாடுன்றதும் நல்ல சபியாக நல்ல ஒரு இதாக மொத்தமான பிள்ளையை பார்த்து நல்ல ஹெல்தியான ஹீஸ் ஃப்ரம் நல்ல போஷணை உள்ள பிள்ளைன்னு யோசிப்போம். அந்த கன்செப்ட் இப்போ ஃபுல்லாக மாறிட்டுது. அதை மட்டும் விளைக்கொள்ள வேணும். இந்த பெற்றோர்கள் நானுமே இதில் பேசும்போது நாங்கள் ஒரு ஃப்யூச்சரில் எங்களோட ஜெனரேஷன்ஸ் சில்ட்ரனும் மிடில் ஏஜும் தான் நாங்கள் கூட டார்கெட் பண்ணணும். எல்டர்லி பீப்புள்னு பார்க்க அவைக்குரிய பிரச்சனைகள் வேறு. அங்கே எல்டர்லியில் வரக்கூடிய ஒபிசிட்டி நாங்கள் இனி பெருசாக மாற்றங்களை கொண்டு முடியாது. மற்றது அவர்களுக்கு ஒபிசிட்டியால் பெரிய பிரச்சனையில் அவர்கள் வீட்டில் இருப்பார்கள், பென்ஷனியர்ஸ், அவர்கள் அந்த ஒபிசிட்டியால் அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டவர்கள். அவர்களை போய் நாங்கள் இதை சொல்லி நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் சொல்கிற போல அளவு இல்லை. ஆனால் முக்கியமாக கவனிக்க வேணும் பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி மிடில் ஏஜில் ஒபிசிட்டி வருதுன்னா அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கூட கவனம் எடுக்க வேணும். அதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ப்ரோக்ராமாக தான் இது இருக்க வேணும். ஆமாம், இப்போது பார்க்க போனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற இந்த உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை சூழல் என்பவை அவர்களுடைய சின்ன வயதிலேயே சிலர் அதிக அளவில் உடல் எடை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த மேலித்தேய உணவுகளினுடைய தாக்கம் அல்லது விரைவுணவு கலாச்சாரம் என்பவையெல்லாம் பிரச்சனையாக இருக்கின்றது. ஆக இவை பற்றி நாங்கள் பேச வேண்டும். முக்கியமான ஒரு விடயமாக இன்றைய காலகட்டத்தில் இது உருவெடுத்திருக்கின்றது என்றால் இதுவே கூறியிருந்தேன். இந்த விரைவுணவு கலாச்சாரம் என்பதும் இந்த நாகரிகம் உணவு பழக்க வழக்கங்கள்
காலங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நாகரிக எண்ணப்பாங்குகள் காரணமாக எங்களுடைய உடல் பருமனில் ஒரு பாரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அது பற்றிய கரிசனை கொள்ள வேண்டிய காலப்பகுதியாக இருக்கின்றது. காரணம், இந்த தாக்கமானது கூடிய அளவிற்கு 11 வயதினர் அல்லது சிறுவர்களை ஆட்கொள்வதாக இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்தை கூறுங்கள் டாக்டர். அது நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஒபிசிட்டி அல்லது நான் உடல் திணிவு உடல் பருமனாக நீங்கள் எந்த ஒரு வைத்திய ஆலோசனை போனாலும் எந்த ஒரு வைத்திய முறையாக இருக்கலாம், அது எங்களுடைய ஆங்கில முறையாக இருக்கலாம், அலோபதி பிரிட்டிஷ் பேஸாக இருக்கலாம், ஆயுர்வேதிக்காக இருக்கலாம், ட்ரெடிஷ்னல் மெடிசனாக இருக்கலாம், எங்கே போனாலும் முதலாவது இந்த டயட் கண்ட்ரோலை பற்றி தான் கதைப்போம். இந்த ஆரம்ப அந்த ஸ்டேஜ் ஒரு ட்ராமாவுக்கு நீங்கள் ஸ்டேஜ் தான் சரியாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்த நான் ஒரு உடல் பெருமானவருக்கு ட்ரீட்மெண்ட்டு துவங்க போகிறேன்னு சொன்னால் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நான் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவருடைய ஆரம்பத்தில் அவருடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த உணவு பழக்கத்தை அவரை ஸ்டிக் பண்ணும் மட்டும் நான் ஒரு புது ட்ரீட்மெண்ட் துவங்கக்கூடாது. அப்போ உணவு என்பது உடல் பருமனுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அதான் இதில் இருக்கிற முக்கியத்துவம் என்னென்னா, இந்த உடல் பருமனால் வர பிரச்சனை விளங்கி இதற்கு விழிப்புணர்வு ஏற்படுமா இருந்தால் ஒரு பணச்சிலவு இல்லாமல் தேவையில்லாத சர்ஜரியோ அல்லது மருந்துகள் எடுக்காமல் வீட்டில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து உணவு பழக்கங்களை மாற்றங்களை உங்களோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்சை உருவாக்கி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடையலாம், மிக வெற்றி அடையலாம். அது மிகவும் கஷ்டம். வீட்டில் அந்த உணவு பழக்கத்தை மாற்றுறது ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் அதான் இருக்கிற பியூட்டி. இதில் நீங்கள் அந்த டாக்டர்ஸின் அட்வைஸின் படி உங்களோட டயட்டை மாற்றினீங்களா அதுக்கு அடுத்த அந்த ஸ்டேஜின் அடுத்த அழகுபடுத்துகிற ஒரு காப்பெட் மாதிரியான விஷயம் தான் எக்ஸசைஸ். அப்போ நான் சொல்கிறேன்னா ஒரு உடல் பருமனாகின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு மருத்துவ ஆலோசனைங்கிற ஒரு ஸ்டேஜில் நடக்கிற ட்ராமான்னு சொன்னால் அதில் அந்த ஸ்டேஜாக இருக்க போகிறது உடல் உணவு பழக்க வழக்க மாற்றம். நீங்கள் டயட்டிங் சரியான உணவு பழக்கத்தை கடைப்பிடிக்க வேணும். அதுக்கு மேலே போகிற டெக்கரேஷனும் காப்பெட் எக்ஸசைஸ் அந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேஜில் இன்னொரு ட்ராமான்னு செய்யலாம், அழகு இல்லாமல் இருக்கும். ஸ்டேஜ் ஆடலாம். அப்போ அதுக்கு மேலே போடுற சர்ஜரியோ நீங்கள் எடுக்கிற மருந்துகளோ இன்ஜெக்ஷனோ என்ன இதுவும் பிரியோசனம் இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜ் சரியில்லை. அப்போ நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிங்கன்னா சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி விரைவு உணவு கலாச்சாரம். இது கூட தாக்கம் அடக்கி கொண்டு வருகின்றது எங்களுடைய இளைய சமுதாயமும். இப்போ சில்ட்ரனுக்குள்ளேயும் அது போகுது. சில்ட்ரன்ஸும் மற்றது இளைய சமுதாயம் தான். அதுக்கு காரணங்கள் நாங்கள் அது எங்களையும் பிள்ளை இருக்குது சார். பேரண்ட்ஸ் என்ற முறையில் பழைய தலைமுறை எங்களுக்கு முதியவர்கள் எங்களுக்கு முதல் ஒரு தலைமுறையை பார்த்தோம்னா அவர்கள் எடுத்த கவனங்கள் இப்போ நாங்கள் செய்ய முடியாமல் இருக்குது. ஏன்னா இந்த உலகம் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருக்கு, காம்படிட்டிவாக வருது. முந்தி நாங்கள் இலங்கைக்குள்ளேயே நாங்கள் சீவிக்க வேண்டிய கட்டம் இருந்தது, இலங்கைக்குள்ளேயே வேலை வாய்ப்பு பார்த்தோம். இப்போ நாங்கள் உலகளாவிய ரீதியில் வேலை வாய்ப்பு தேட வேண்டியிருக்கு. வி ஹேவ் டு ஃபைட் வித் ஆல் த கண்ட்ரிஸ். இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கு போனால் யூகேக்கு அங்கே அமெரிக்கன் வருவாங்க, யூரோப்பியன். அப்போ நாங்கள் கொஞ்சம் விரைவாகத்தான் தொழில்பட வேண்டியிருக்கு. ஆனபடியினால் அந்த 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 சமூக மாற்றத்தால் வாழ்க்கை முறை மாற்றத்தால் இந்த உணவு பழக்க வழக்கங்களும் மாறிக்கொண்டிருக்கு. விரைவாக எடுக்க வேணும். வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு அங்கே பொறுமை இல்லை. கடையில் போய் நாங்கள் என்ன கிடைக்கும் அங்கே கடையில் போனால் என்ன இருக்குது அதெல்லாம் எங்கட கலாச்சார முறையில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்க போகிறது ஐரோப்பிய கலாச்சாரம், அமெரிக்க அந்த ஒரு மேலத்திய கலாச்சாரம் இதெல்லாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்குது. அதுவும் தேவையோட அதுதான் கூட லாபம் இருக்குது, ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்குது, அதெல்லாம் கூட நாட்டம் இருக்கின்றது கொமர்ஷியலாக பார்த்தா. அப்போ அதில் அது நான் பிள்ளை சொல்லிடாது. நாங்கள்லாம் செலக்ட் பண்ணி கொள்ளணும் எங்களுக்கு எது சரி. இதால் இப்போ இந்த விரைவாக போய் விரைவு சாப்பாடு, விரைவு படிப்பு, குயிக்காக படிக்கிறது, குயிக்காக வேலைக்கு போகிறது, அவ்வளோ வேலைக்கு குறைஞ்ச வயசில் போய் ஏர்ன் பண்ண துவங்கிறது, அப்படியான பிரச்சனைக்கு போயிருக்க அது எங்களுக்கு மெட்டமோமான ஒரு பிரச்சனையை கொண்டு வருது, இல்லாத பிரச்சனையோட கொண்டு வருது. அதில் தான் இந்த யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஒபிசிட்டிக்கு போயிடும். அதில் உங்களை பார்த்தா தெரியும். அடுத்ததாக அவர்கள் உணவு பிள்ளையான உணவை உட்கொள்வதோடு எக்ஸசைஸும் செய்ய முடியாது இருக்கின்ற அவர்கள் டைம் இல்லை. அதுகளை அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு கண்ட்ரிபியூட்டிவாக இந்த காரணமாக இருக்கிறது. இந்த நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு இது எனர்ஜியில் தான் எங்கள் உடம்பு ஒரு ஆளுக்கு பெருமனாகின்றன்னு சொன்னால் நாங்கள் எடுக்கிற எனர்ஜி ஃபுல்லாக செலவழிக்கப்பட்டால் எங்களோட உடம்புல எனர்ஜி ஸ்டே பண்ணாது. எனர்ஜி எப்போ நாங்கள் கூட எனர்ஜியை எடுத்துட்டு எனர்ஜியை வெளியிடாமல் இருந்தோம்னா அந்த எக்ஸஸ் ஃபெட்டாக சேமிக்கப்படும். அது தோலுக்கு கீழேயோ இங்கேயோ படிவுகளாக ஏற்படும். அதால் தான் உடல் பெருமனாகுது. அந்த ஈக்குவேஷனை சரியாக வச்சுருந்தோம்னா குறைச்சி சாப்பிட்டு கூட வேலை செய்தால் அவங்களோட உடம்பு மெலிவாக இருக்கும். சாப்பிட்றதையே நாங்கள்
எவ்வளவுக்கு நாங்கள் எனர்ஜி எடுக்கிறோமோ அவ்வளோ எனர்ஜியை ஒரு நாளைக்கு நீங்கள் எக்ஸசைஸோ உங்களோட ஒர்க்லையோ ஏதோ வெளியில் செலவழிச்சிட்டிங்கன்னா தேர் ஜீரோ பேலன்ஸ். அப்போ உங்களுக்கு உடலில் புட் ஆன் பண்ண சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கப்படாது. அப்போ அந்த ஒரு ஈக்குவல், இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அப்போ நீங்கள் எடுக்கிற உட்கொள்கிற உணவில் இருக்கிற எனர்ஜியின் அளவுக்கு நீங்களும் வேலை செய்யணும். அதுக்காகத்தான் நீங்கள் செய்கிற வேலை வந்து செடன்ட்ரி லைஃபாக இருந்தால் ஆஃபீஸ் ஒர்க் சும்மா காரில் போயிட்டு ஈஸியாக போய் ஆஃபீஸ்லேருந்து செய்துட்டு வாரீங்கன்னா ஈவினிங் நாங்கள் கம்பல்சரியாக கிழமையில் 3 நாள் எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறோம். அல்லது ஒரு ஜிம்மோ அல்லது கிரவுண்டில் போய் ஒரு நடைப்பயிற்சியோ ஒரு ஃபுட்பாலோ பேட்மிண்டனோ ஸ்விம்மிங்கோ செய்ய சொல்கிறோம். அப்போ இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 2 விஷயம். அப்போ நான் இந்த ஒரு சர்ஜனாக இருந்தாலும் சர்ஜரி இருக்குது, இந்த ஒபேசிட்டியை நாங்கள் ட்ரீட் பண்ணுறது சர்ஜரி இருக்குது. ஆனால் அது போகிறது கன தூரம் இருக்குது. அதுக்கு முதல் பல இதுகளை நாங்கள் சரிப்படுத்தினோம்னா சில நீங்கள் சர்ஜரிகிட்ட போக வேண்டிய தேவையே இருக்காது. நான் ஒரு சர்ஜன், எனக்கு சர்ஜரிக்கு ஆக்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நான் இந்த ப்ரோக்ராம் வரையில. இந்த ப்ரோக்ராமில் இதை விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். எங்கள் நாட்டில் இந்த உடல் திணிவுக்குரிய அந்த பரியாட்ரிக் சர்ஜரிக்கு போக தேவையில்லாத அளவுக்கு மக்கள் நார்மலாகவே ஹெல்த்தியாக வரணுமென்றது தான் விருப்பம். அதை பின்பற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதான். ஏனென்று சொன்னால் நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள், உணவு கலாச்சாரம் என்பது ஒரு காத்திரமான நிலையில் இருந்தது. அதில் ஒரு அறிவுபூர்வமான தன்மை இருந்தது. அதை மேலித்தேயர்கள் இப்போது பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுடைய உணவுகளில் இருக்கின்ற அந்த விஞ்ஞானத்தையும் அறிவையும் கண்டு அவர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற விளைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் விரைவுணவு கலாச்சாரத்திற்குள் சென்று இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் மீண்டு வருவது என்பது அவ்வளவு ஒன்றும் பெரிய விடயமல்ல. மனம் உண்டானால் இடம் உண்டு, நினைத்தால் அதை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த உடல் பருமன் என்பதன் காரணமாக நீங்கள் சொன்னீர்கள் கூடிய அளவு உடல் பருமன் இருந்தால் அது ஒரு நோயாக நீங்கள் கருதுகின்றீர்கள். வைத்திய சூழலில் அதை ஒரு நோயாக பார்க்கின்றார்கள் என்று. எவ்வாறான போதும் ஓரளவிற்கு மேல் உடல் பருமன், அதாவது உடல் பருமனானவர் என்று நாங்கள் ஒருவரை சுட்டி காட்டுகின்ற போது அவருக்கு எவ்வாறான வேறு நோய்கள், பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். உளவியல் ரீதியாகவும் தாக்கங்கள் ஏற்படக்கூடும், உடலியல் சார்ந்த மாற்றங்களும் ஏற்படக்கூடும். ஆக இரண்டும் சார்ந்த தாக்கங்கள் எவ்வாறாக அமையக்கூடும்? கட்டாயமாக நான் சொன்ன மாதிரி அந்த பிஎம்ஐங்கிறது 40க்கு மேலே போனால் அது நோயாக கருதப்படும். ஆனாலும் நீங்கள் ஓவர் வெயிட்னு சொன்னால் ஒரு ஆள் 25க்கு அந்த பிஎம்ஐ கூடிக்கொண்டு போத்தீங்கன்னா முதலாவது வரக்கூடிய பிரச்சனை வந்து எங்களுடைய கால்களில் வரக்கூடிய பிரச்சனை. ஏன்னா எங்களோட பாதம், எங்களுடைய முழங்கால்கள், அது ரெண்டும் எங்களோட வெயிட்டை தாங்குகின்ற இடம். எங்களோட சுமந்து செல்கின்றது 2 கால்கள் இருந்தது. அப்போ உங்களுக்கு பாரத்தை கூட்டி கொண்டு போகும்போது எங்களோட உடல் பருமனாகி கொண்டு போகுது அவருடைய நீ ஜாயிண்டில் பெயின் வரலாம். பெயின் வந்து அது ஒரு அந்த 2 உங்களுக்கு தெரியும், ஒரு ஜாயிண்ட் மூவ் பண்ணணும், அதுக்குடைய ஒரு கேவிட்டி ஒன்று இருக்கணும், ஒரு இடைவெளி இருக்கணும். அப்போ தான் அந்த எலும்புகள் மூவ் பண்ணும். அது சொல்கிற ஒரு ஆர்த்ரைட்டிஸோ அந்த ஜாயிண்டில் ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வாதத்துக்குரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரலாம். அதை விட உடல் பருமனாகி கொண்டு போகும்போது டயபெட்டிஸ் வர்றதுக்கு மிகவும் உங்களுக்கு தெரியும். அது நீரிழிவை பற்றி பல வைத்தியர்கள் பல முறை இதை பற்றி காய்ச்சிருக்கலாம். நேரடியான தொடர்பு இருக்கின்றது. உடல் பருமானவர்களுக்கு நீரிழிவு நோய் வாரது என்பது மிகவும் ஈஸியான ஒரு அந்த பெர்சன்டேஜ் வைஸ் மிக உயர்வாக இருக்கின்றது. அப்போ நீங்கள் தேவையில்லாமல் உங்களோட ஃபேமிலியில் டயபெட்டிக் இல்லாமல் இருந்து வேறு காரணிகள் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் நீங்கள் உடல் பருமனை போட்டு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டயபெட்டிக் நீரிழிவு பேனா வருவீங்க. நீரிழிவு என்கின்ற அந்த நோயை நான் உருவாக்கி கொண்டு வந்தால் அது பேர்ந்து அதின் கிளைகள் உங்களுக்கு தெரியும். அது எப்படியான பாரதூரமான பிரச்சனைகளை கொண்டு என்பது அது ஒரு பெரிய வியாபித்த ஒரு மரம் மாதிரி அதில் இருக்கிற எல்லா நோய்களையும் நாங்கள் வேண்டிக் கொண்டிருப்போம். அப்போ இது முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த தொற்றா நோய்களில் அடுத்தபடியானது மாரடைப்பு, உயர் குருதி அமுக்கம், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். இதுவும் நேரடியாக தொடர்பாக இருக்கின்றது. ஏன்னா உடல் பருமனாகி கொண்டு போது ஃபெட் உருவாகின்றது. அதோட உடலில் இருக்கிற குருதியில் இருக்கக்கூடிய லிப்பிட்ஸ், அதாவது ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு சொல்லுவோம், லிப்பிட்டுகள் கொலஸ்ட்ரால் கூடுகின்றது. இது மாரடைப்போடு சம்பந்தப்பட்ட உயர் குருதி அமுக்கம் போன்ற நோய்கள். இப்போ உங்களை விளங்குது இந்த உடல் பருமனானது உடலில் இருக்கக்கூடிய உழைவுகள், ஜாயிண்ட் பெயின், அதோட மாரடைப்பு, உயர் குருதி அமுக்கம், நீரிழிவு போன்ற பயங்கரமான தொற்றா நோய்களையும் உருவாக்க ஏற்படுகின்றது. அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் இந்த டிவிடி போன்ற இன்னும் சில பிரச்சனைகள் வந்து வெரிகோஸ் வெயின், காலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மூட்டுவாதம் மட்டுமல்ல, வெரிகோஸ் வெயின் வரலாம். மற்றது அந்த வெயின்களில் வரக்கூடிய குருதி உறைந்து டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் உருவாகி சில பேர் கால்களை இழக்க வேண்டிய கட்டம் கூட வரலாம். மற்றது நாங்கள் அடுத்தபடியாக நீங்கள் சொன்ன மாதிரி சைக்காலஜிக்கல்,
இது வந்து உடலில் ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் இல்னஸ். சைக்காலஜிக்கலாக அந்த பேஷண்ட் அந்த 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 குறிப்பிட்ட பர்சன் ஒரு பேஷண்டாக மாறிடுவார், சைக்காட்ரிக் பேஷண்டாக மாறிடுவார். டிப்ரெஷன் அவரில் மெயினாக ஸ்டார்ட் பண்ணி டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் வந்து மேலும் மேலும் போய்க்க ஒரு பைப்போலர் டிசீஸாக வந்து ஹீ வில் பிகம் ஒரு சைக்காட்ரிக் பேஷண்டாகவே மாறிடுவார். டிப்ரெஷன்லேருந்து ஒரு ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஏனென்றால் அவர் அவாய்ட் பண்ணுவார். அவர் உடல் பருமனாக இருக்கிறபடியாக ஒரு ட்ரிப்புக்கு ஒரு கிளாஸில் ஒரு போயரால் கொஞ்சம் ஃபெட்டாக இருந்தால் ட்ரிப்புக்கு எல்லோரும் போயினோம்னா இவர் அவாய்ட் பண்ண. நாங்கள் இவரை அவங்களுக்கு தெரியும் கிண்டல் பண்ணுறது, கேள்வி பண்ணுறது. அதுவுமே எங்களோட விலை கொள்ள வேணும். இந்த அது நாங்கள் மற்றவர்கள் அந்த எங்களுடைய பழக்க வளங்களை அது சொல்ல ஹியூமன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஒருவரோட எப்படி நாங்கள் ஆட்டிடியூட் ரெப்போ வச்சுக்கொள்வது, எப்படி பழகுறது என்பதை விலகி கொள்ள வேணும். அது நாங்கள் எங்களோட ஜெனட்டிக்லேயும் வரணும், படிப்பில் வர வேணும், எங்களோட கல்ச்சர். தட் இஸ் வாட் அந்த ஹியூமன் சொல்கிறது. நாங்கள் விலங்குகள் கூட தங்களோட சகாக்கள் துன்பப்படும்போது எப்படி தூக்கி கொண்டு போகுது நாங்கள் யூடியூப்பில் எத்தனை நான் பார்த்துருக்கிறேன். அந்த அந்த தண்ணிக்கு விழுந்த எறும்பை காதுகாக்கிறோம். ஆனால் மனிதராக இருந்து ஹியூமனாக இருந்து நாங்கள் அந்த பக்கம் குறைஞ்சு கொண்டு போகிறோம். ஒருவருக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க சமூகத்திலேயே, உங்களோட சகாவோ உங்களோட கூட்டத்தில் அவரை பாதுகாக்க வேண்டியதும், அவரை அந்த மன அழுத்தத்தை வெளியே கொண்டு வரணும். அந்த அவரோட சேர்ந்தவர்களுடைய கடமை ஒழிய அவரை கொண்டு தனிப்படுத்தி அவரை இன்னும் அந்த சைக்காட்ரி என்கின்ற அந்த பள்ளத்துக்கு தள்ளக்கூடாது. இந்த உடல் பருமன் என்கின்ற விஷயம் ஒரு ஆளுக்கு ஏற்படுவது அது அவர் தானாக வேண்டிக் கொண்ட விஷயம் அல்ல. அவருடைய பழக்க வழக்கமும் அவருடைய ஜெனட்டிக்காலையும் அவருக்கு வந்த பிரச்சனை நாங்கள் விளங்கி கொண்டு இந்த மன அழுத்தத்தின் ஆளை வெளியில் கொண்டு போகணும், அவரை இழுத்துட்டு போகணும். யூ ஆல்சோ கம் அப்படி அந்த இது கொண்டு அந்த இதை விடக்கூடாது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது மன அழுத்தம் கூடாது. இதுக்கு அடுத்தபடியாக நான் சொன்னேன், இந்த பேரண்ட்ஸும் அந்த ஃபேமிலியும் இதுக்கு கூட வைத்திய செலவு. அப்போ அதால் அவர்களும் மன உளைச்சல் வருவார்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு உடல் பருமனாகின்றது உடல் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாரதூரமான நோய்களை உருவாக்குன்றது. மன உளைச்சல் சைக்காட்ரி அந்த அவரை மட்டுமல்ல அவரோட சேர்ந்த சமூகத்தையே உருவாக்குன்றது. அதை விட அவர் பெயின், அவர்களோட உடலில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பெயின்ஸ், அவர்கள் தூக்கமின்மை வரலாம், ஒரு தொழில் வினைத்திறன் இல்லாமல் தொழில் துறையிலிருந்து விடுபட வேண்டிய அவருடைய தொழிலை இறக்க வேண்டி வரலாம். ஏன்னா சில கம்பெனிஸில் இவர் உடல் பருமனால எடுக்க மாட்டோம். ஏன்னா என்ன ஒரு கொமர்ஷியலாக இயங்குகிற ஒரு ஸ்தாபனத்தில் இஃபெக்டிவான ஆக்களை தான் எடுப்பினோம். இவர் கொஞ்சம் ஸ்லோவாக வாரார், பிந்தி வாரார், நான் கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்கிறார் இல்லைன்னா அவையில் ஐம் சாரி நீங்கள் போகலாம், நாங்கள் ஒரு வேலை செலக்ட் பண்ண அந்த ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்க கொடுக்க மாட்டோம். அது அப்போ நாங்கள் எல்லா கோணங்கள்லேயும் எல்லா துறைகள்லேயும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்பார்க்க வேணும். அப்போ ஆனப்படியினால் ஒருவருக்கு உடல் பருமனாக என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே குறிய தடுக்கிற முறைகளை நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமானது விளங்கிக் கொள்வீங்கள். ஆமாம், இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உடல் பருமன் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வாறு அதிலிருந்து மீள்வது, அது தொடர்பான நிவாரணம் என்ற கோணத்தில் தான் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் என்னென்ன வகுப்பினர் எப்படியான உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள், அதற்கான காரணங்கள், அது மாத்திரமல்லாமல் சிகிச்சை முறைகள் பற்றியெல்லாம் பேச போகின்றோம். எங்கள் கண் முன்னே இன்றைய காலகட்டத்தில் எழுந்து நிற்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது உடல் பருமன். இந்த உடல் பருமன் என்பதை அசிரத்தியாக எடுத்துக்கொள்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் இதில் இருந்து எவ்வாறு மீள்வது, இது தொடர்பான சரியான புரிந்துணர்வு இல்லாமல் சிரமப்படுபவர்கள் நம்மிடையே பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏதுவாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி, இந்த கலந்துரையாடல் அமைந்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனால் டாக்டர், இந்த ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் வேறு வேறு கட்டங்களில் இந்த உடல் பருமன் என்பது ஒரு சவாலாக அமைந்து விடுகின்றது. குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கர்ப்பம் தரித்திருக்கின்ற காலகட்டத்திலாக இருக்கட்டும், அல்லது ஒரு முதல் குழந்தை அல்லது இரண்டாவது குழந்தைக்கு பிற்பாடு அதிக எடை போட்டு விடுகின்றார்கள் என்ற ஒரு பிரச்சனை அவர்களிடம் எழுந்து விடுகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஆண்களை பார்த்தாலும் ஒரு வயதிற்கு மேல் அவர்களுக்கு ஒரு தொந்தி வைப்பது போன்ற, அதற்கு காரணம் நம்முடைய வேலை பளுக்கள், அதனால் உடற்பயிற்சியில் செய்ய முடியாமையும் போன்றவையும் இருக்கலாம். இருந்த போதிலும் இது ஒரு பொது பிரச்சனையாக மாறிவிட்டது இன்றைய காலகட்டத்தில். ஒருவரை அடையாளப்படுத்துவதானால் ஒரு வயதிற்கு மேல் அவரை இப்படித்தான் என்று ஒரு தொந்தி ஒரு தொப்பையோடு அவரை வரைவதாகவே ஆகிவிட்டது. இப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வயதிற்கு மேல் உடல் பருமன் வருகின்றது என்று சொன்னால் அவர்கள் அதை எவ்வாறு கையாள வேண்டும், இதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? இதில் நல்ல விஷயம் ஒன்று நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த ஜெண்டர்லையும் ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் இருக்கின்றது. அது நீங்கள் முதலாக பெண்கள் எடுத்தோம்னு சொன்னால் பெண்களில் இருக்கிற சில ஹோமோன்ஸ், இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹோமோன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபெட்டை உடம்பில் ஃபெட்டை தங்க பண்ணக்கூடிய சில நடைமுறைகளை செய்யக்கூடியது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சியில் தாய்மை அடையும் போது இந்த ஹோமோன்களின் ஆதிக்கம் மிகவும் உயர்வாக காணப்படும். அதாலையும் மற்றது அந்த நீங்கள் தெரியும், ஒரு தாய்மை அடைந்த பெண்
அவருடைய இப்போ வேலை செய்வராக இருந்தால் வேலையிலேருந்து கூட லீவு வீட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு குடும்ப பெண்ணை அந்த ஒரு மாமியோ ஒரு தாயோ கழக வேலை செய்ய வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருக்கொண்டு ஓய்வாக கொடுப்பினா அதை கூட சாப்பாடும் அவருக்கு ஊட்டப்படும் என்றால் என் குழந்தைக்கும் அந்த போஷனை போகணும் வேண்டாம். ஆனால் நாங்கள் விளங்கிக் கொள்வதில்லை இந்த இயற்கை இந்த படைப்புகளில் சயின்ஸில் மெடிக்கல் சயின்ஸில் ஒரு குழந்தை உருவாகும் போது அதுக்குரிய போஷணைக்கு ஏற்ற மாதிரி எங்கள் உடம்பில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஓட்ட நீங்கள் செய்த வேலையை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு நர்ஸாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு டிவி ப்ரெசென்டராக இருக்கலாம். ப்ரெக்னென்சி ஆகிட்டேன்னு சொல்லி போட்டால் அந்த ஜாப்பை விடுறதோ அதில் லைட் ஒர்க் இருக்கிறதோ மிகவும் அதுதான் அந்த செய்கிற முதலாவது பிள்ளையான விஷயம். நீங்கள் ஒரு எந்த ஒரு பெண்ணுக்கும் அந்த ஹோமோன்ட தாக்கத்தால் உடல் பருமன் கூடுற தன்மை இருக்குது. அதில் பேர்ந்தும் நாங்கள் போய் அந்த தேவையில்லாமல் நாங்கள் ஓய்வெடுத்தோம்னா அதோட கூட ஓய்வெடுத்து வீட்டை கூட சாப்பிடுவோம் முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த உடல் பருமனை நாங்கள் தேடிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு வார பிரச்சனை பேபி கிடைச்ச பிறகு ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நீங்கள் சொன்ன மாதிரி கன பேர் ஃபர்ஸ்ட்டோ செகண்ட் பேபி பிறகு இன்னும் உடம்பு வைக்கணும். காரணம் அந்த அவரை கவனிப்பு கூட அவருக்கு கூட ஓய்வு கொடுக்கணும். அவள் பால் ஊட்டுற அம்மா அவள் அந்த பிள்ளைக்கு போஷணை கொடுக்க வேணும், அவள் கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவள் ஓய்வாக வச்சுருந்தா தான் பிள்ளைக்கு பால் ஊட்ட வேணும், அவள் கவனிக்க வேணும்னு சொல்லி அந்த ஒரு அது ஒன்று இருக்குது. இதை விட ஹோமோனல் தாக்கமும் இருக்குது. இதில் 1-2 இப்போ ஒரு 10% யோசிக்கலாம். ஜெனட்டிக்காகவே அவர்களுடைய ஃபேமிலியில் மொத்தமானவர்கள் இருந்தால் அவன் அம்மா எல்லோரும் பேபி கிடைச்ச அப்புறம் மொத்தமாக இருந்தோன்னா அது அந்த ஜெனட்டிக் பரம்பரையில் அது ஜீன்ஸில் இருக்கும். அவை நீங்கள் ஈவன் போய் வேலை செய்தாலும் மொத்தமாக தான் வருவினோம். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு ஜெனட்டிக்கலாக வாரதில்லை. எங்களுடைய வாழ்க்கை முறை நான் முதல் சொன்ன மாதிரி சாப்பாட்டு முறையும் எக்ஸசைஸ் செய்கிற உடலுடைய எக்ஸசைஸின் அளவு குறையுது. மற்றது நாங்கள் எடுக்கிற உணவு ஊட்டத்தின் கூட்டப்படுகின்றது. மற்றது ஹோமோனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதால அவர்கள் மொத்தமாக வருகிறார்கள். நீங்கள் இப்போ ஃபாரினில் போய் பார்ப்பிருக்கிற இருந்தால் ஃபாரின்லேயே ஒரு அம்மா ஒரு ஆள் ப்ரெக்னென்ட் ஆகி பேபி கிடைச்சிட்டா வித்தின் 1 or 2 weeks தே கோ டு ஜிம். அவர்கள் ஒர்க்குக்கு போவினோம், அவள் தான் மார்க்கெட் போவினோம், அவள் தான் சைக்கிள் பண்ணி கொண்டு மார்க்கெட் போய் ஈவினிங் ஈவன் அந்த பேபியும் கொண்டு ஸ்விம்மிங் பூலில் விட்டு அவையும் தண்ணினோம். 30 டேஸுக்கு முதலே ஸ்விம்மிங்கில் பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் இப்போ நீங்கள் கண்கூட பார்க்க அப்படி ஒரு விஷயம் நடந்தபடியாக அவர்கள் 2-3 குழந்தை கிடைச்ச அப்புறம் முதல் இருந்த உடல் பருமனே மெயின்டைன் பண்ணக்கூடிய இருக்குது. அப்போ அந்த விஷயங்கள் மற்ற சில பேர் அந்த வைத்திய ஆலோசனைப்படி சில நடைமுறைகள் இருக்கின்றது. அந்த உடல் பருமன் இந்த குறிப்பாக வயிற்று பகுதி இதெல்லாம் இருக்கிறது. அந்த நடைமுறை அதாவது சீசர் பண்ணியிருந்தால் சில பேர் அந்த சீசரியன் செக்ஷனுக்கு பிறகு அந்த வயிறு ஆடவே கூடாது, படி ஒன்று உயரவே கூடாதுன்ற மாதிரி ஒரு தாங்களாக உருவாக்கிக்கொள்ளணும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பல வைத்தியர்கள் வீட்டிலையும் வீட்டு பக்கத்துலையும் பல வைத்தியர்கள் இருப்பீங்க. அவைண்டி அந்த ஆலோசனைகள் வைத்தியர் அல்லாதவருடைய வைத்திய ஆலோசனைகளின் பல பிரச்சனைகளை கூட்டிக் கொள்கிற விஷயம் இருக்குது. அப்போ நான் சொல்லவாத இப்போ நீங்கள் சொன்ன டெஃபினிட்டாக பெண்களில் ஆண்களும் பார்க்க சில ஹோமோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த உடல் பருமனை கூட்டக்கூடிய நடைமுறையெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் ஓவர் கம் பண்ணலாம். எங்களுடைய டயட்டை கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸை தொடர்ந்து செய்து உங்களோட ஒர்க்கை போனோம்னா அந்த தாக்கத்தை குறைக்கலாம். அதை செய்யாவிட்டோம்னா நீங்கள் உடனடியாக பெரிய மாற்றத்தை காணலாம். நீங்கள் ப்ரெக்னென்சி முடிஞ்சு பேபி எல்லாம் ஃபீட் பண்ணி ஒரு 1 year ஒர்க்குக்கு போய்க்க அதில் உங்களை புதால் மாதிரி கேட்பினோம், புது ஐடென்டி கார்டு கொடுக்க வேண்டி வரும் சிலவள். அப்போ அப்படியான நிலைமைக்கு நீங்கள் போக தேவையில்லை. ஆண்கள் எடுப்பீங்களா இருந்தால் ஆண்களில் வரக்கூடிய ஒபிசிட்டிக்கு முக்கிய காரணம் ஆல்கஹால், மதுபானம், சிகரெட் ஸ்மோக்கிங். ஏனென்னா அந்த ஆல்கஹால் மோர் எனர்ஜெட்டிக். ஆல்கஹாலை நீங்கள் எடுக்கும்போது அது நாங்கள் சாதாரணமாக எடுக்கிற கார்போஹைட்ரேட் லிப்பிட்லும்பா டபுளாக எனர்ஜி கொடுக்க போகுது. ஒரு கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் நாங்கள் கூட எனர்ஜி எடுப்போம். வேறு ஆல்கோஹால் எடுத்தவர்கள் ஒர்க் பண்ண மாட்டோம், விட்ட படுத்துமே அடுத்த நாளும் தூங்கி கொண்டே இருப்போம். அதே ஆல்கோஹால் எடுக்கும் போது அவர்கள் கூடுதலாக சாப்பாடு சாப்பிட அந்த பைட்ஸோ ஏதோ எண்ணெய் சாப்பாடு அந்த கூட மீட் ஐட்டம் அதில் எடுப்பினோம். அப்போ அந்த பழக்கத்துக்கு போய் கொண்டு வந்தால் அது எப்பாலும் இருந்துட்டு ஒரு பார்ட்டியில் எடுக்கிற சில பேர் அதை மெயின் எதுனா. ஆனால் ஒரு இதை பழக்கமாக ஆல்கோஹால் அடிக்டான ஆல்கோஹாலையும் எடுத்து சாப்பிட கூட எடுத்து ஓய்வாமல் இருப்பார். அவர்கள் வேலைக்கு போகவே மாட்டோம். அவர்களில் அது போய் பழக்கம் இருந்தால் அது அவர்கள் ஒபிசிட்டியை கொண்டு வரும். இப்போ இதுகள் அப்போ உங்களுக்கு விளங்குது ஆண் பெண்ணில் ஒபிசிட்டி இருக்குது. ஆனால் காரணங்கள் டிஃப்ரெண்ட். ஆண்களில் இந்த ஹோமோனல் தாக்கத்தால் வரக்கூடிய ஒபிசிட்டி குறைவு. ஆனால் ஆண்கள்லையும் பரம்பரையில் அவருடைய அப்பா, பெரியப்பா, அப்பப்பா, கிராண்ட் ஃபாதர் எல்லோரும் மொத்தமாக இருந்தால் அவரும் மொத்தமாக வரலாம். ஈவன் அவர் ஆல்கோஹால் எடுக்காமல் டயட் செய்து சில பேர் அப்படி இருக்கிறோம். நான் டாக்டர் ஒரு நாளைக்கு ஒருக்கா தான் இப்போ சாப்பிட்றேன், ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போகிறேன், ஸ்விம்மிங் போகிறேன்,
ஒர்க்குன்னா எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், ஆனால் குறையினம் இல்லை. அது அப்படி ரேர் கேசஸ் இருக்குது. அது ஜெனட்டிக். அது நாங்கள் விளக்கம் இருக்குது. அது வந்து அவன் பரம்பரையெல்லாம் இருந்தால் அது நீங்கள் பயப்படுத்தவில்லை. அப்படி ஜெனட்டிக்கலாக வர ஒபிசிட்டியில் இப்படி ப்ரெஷரோ டயபெட்டிக்கோ வேறு பிரச்சனை வர குறைவேன்னா அது சின்னலேருந்து அவர்கள் ஒபிசிட்டியாக இருக்கிறபடினால அதை அடாப்ட் ஆகிடுவிடும். நீங்கள் சில பார்த்துப்பீங்க, சில அமெரிக்கன் ஜெர்மன் பீப்புள் வெரி ஹியூஜ், அவங்களோட பிஎம்ஐ வந்து மேபி 40. அவங்களுக்கு அந்த 40 என்பது நாங்கள் அவர் கணிச்சு வச்சோம்னா அது நார்மல் ரேஞ்சாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ரேஸ் ஜூஸ் சில இப்போ இந்தியாவோட சீக்ஸ் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு குறிப்பிட்ட ஜெனட்டிக் குரூப்பான பாப்புலேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட பிஎம்ஐ ஒன்றும் செய்யாது. அது அவர்களுடைய ஜெனட்டிக்கலாக. அப்போ அவர்கள் அடாப்ட் ஆகிவிடும். அவைக்கு அந்த இது வராது. ஆனால் நாங்கள் கவனமாக இருக்க வேணும். எங்களோட குடும்ப பரம்பரையில் ஒரு ஒபிசிட்டி இல்லாமல் இருக்குது, நான் மட்டும் ஒபீஸாக வந்தோண்டு போகிறேன்னா நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். நான் போகிற ஏதோ என்னோடய பழக்க வழக்கங்களில் பிரச்சனை இருக்குது, அதை நான் கவனிக்க வேணும். சாப்பிட்ற சாப்பாடுன்ற அளவை பார்க்க குவாலிட்டியை பார்க்க வரும். எவ்வளவு சாப்பிட்றோம் என்கின்றது இல்லை முக்கியம், குறைவாக சாப்பிட்றோம், என்னென்ன சாப்பிட்றோம் என்பது பார்க்கணும். குவாலிட்டி, நான் சாப்பிட்றது தனியாக ஃபேட்டும் கார்போஹைட்ரேட்டும் சாப்பிட்றேன்னா இல்லை ப்ரோட்டீன் சேர்த்துக்கொள்கிறேன்னா செல்லோஸ் ஸ்டஃப் விச் இஸ் எனர்ஜி இல்லாத ஸ்டஃப், நான் ஃபேட் இல்லாத சாப்பிட்றேன்னா, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எடுக்கிறேன்னா, நீர் ஐ டேக் இனஃப் ஹைட்ரேட்டட் பண்ணுறேன்னா, இந்த உடம்புக்கு கூட நீர் ஆகாரம் கிடைக்க, இதெல்லாம் கவனித்து கொள்ளணும். அது நான் பல நீரிழிவு பற்றி காய்க்க நான் சொல்லியிருக்கிறேன். அந்த உணவு பழக்க வழக்கமும் இதில் அப்போ ஆண்களில் உணவு பழக்கம் தீய பழக்கங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், பெண்களில் ஹோமோன் அவர்களுடைய செடெண்டரி லைஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது அது கண்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த ஒபிசிட்டிக்கு. ஆனால் 2 பேர்லையும் ஜெனட்டிக் கட்டாயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்படியானால் இவ்வாறு உடல் பருமனாக இருப்பவர்களுக்கான சிகிச்சைகள் என்று எவற்றையெல்லாம் நாங்கள் பட்டியல்படுத்தக்கூடியதாக இருக்கும்? இவற்றில் சத்திர சிகிச்சை வாயிலாகவும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அவை பற்றி அனைத்து விதமான சிகிச்சைகள் பற்றியும் கூறுங்களேன். நான் முதல் சொன்ன மாதிரி நான் பேசிக் வந்து உணவு கட்டுப்பாடும் எக்ஸசைஸும். அதுக்கு பிறகு அடுத்தபடியாக நாங்கள் சில நோய்களாலேயும் ஒபேசிட்டி வரலாம். தைராய்டு டிசீஸ், மற்றது சில ஹோமோன், எங்களோட மூளையில் சில பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய சில குரோத் ஹோமோன், அதுகளோட எக்ஸசிவ் சுரப்புகளாலேயும் இந்த ஒபிசிட்டி வரலாம். அப்படியான டிசீஸ் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணணும் மெடிக்கலாக. தைராக்சின் குறைவாக இருந்தால் உடம்பு பெருத்து கொண்டு போவோம். நாங்கள் தைராக்சினை கொடுத்து அந்த தைராய்டின் அளவை கனவாக வச்சுருந்தோம்னா அவர் திருப்பி அந்த மெலிவாக வரக்கூடியதாக இருக்கும். அப்போ சில டிசீஸாலையும் இந்த ஒபேசிட்டி வருதுன்னா அந்த டிசீஸை ட்ரீட் பண்ணோம்னா நாங்கள் அந்த ஒபேசிட்டி இல்லாமல் பண்ணலாம். அதாவது உடல் பருமனாக இல்லாமல் பண்ணலாம். அதை விட உடல் பருமனாகிறதுக்குன்னு சில மெடிக்கேஷன் இருக்குது. அது வந்து டெஸ்டட், சில டேப்லெட்ஸ்கள் டெஸ்ட் பண்ணப்பட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி ரெகக்னைஸ்டான ரிஜிஸ்டர்ட் ட்ரக்கு சரியான ஃபிசிஷியன்கிட்ட நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு எடுப்பீங்களா இருந்தால் அதால் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு மெடிக்கேஷனும் எடுக்கும்போது உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டையும் உடல் பயிற்சியையும் நிப்பாட்டக்கூடாது. நான் இப்போ டேப்லெட் எடுக்கிறேன், இது எக்ஸ்பென்சிவான டேப்லெட், இந்த டயட்டோடு எனக்கு இந்த டேப்லெட்டோடு நான் மெலிஞ்சிடுவேன், நான் இனி என்னவும் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், எக்ஸசைஸ்க்கெல்லாம் போத்தவில்லைன்னு நீங்கள் நிற்கக்கூடாது. எப்பவும் அந்த இதுக்கு மேலே தான் இதை நாங்கள் செய்ய வேணும். இந்த மெடிக்கேஷன் செய்தும் சரி வரையில்லை. எங்களோட சர்ஜரி என்கின்றது உங்களுக்கு தெரியும், ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அது சொல்கிற பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். இந்த உடல் பருமனை குறைக்கக்கூடிய சர்ஜரிக்கு பேர் பேரியாட்ரிக் சர்ஜரி. இதில் நாங்கள் எப்போ செய்ய போவோம்னா, இந்த உடல் பருமனாகிறது அந்த பர்சனுக்கு ஒரு நித்திர குழப்பத்தை, பெயினை, உடல் ஆரோக்கியத்தை ஃபுல்லாக பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டுதுன்றாலும் அவருடைய டயபெட்டிக் ப்ரெஷர் அதில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது, இவருக்கு ஒரு உயிர் ஆபத்து வரக்கூடிய நிலைமைக்கு போகிறாருன்னா கட்டாயம் நாங்கள் செய்ய வேணும். ஏன்னா சர்ஜரி என்கின்றது ஒரு சர்ஜரியாலேயே காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இந்த உடல் பருமனாகளுக்கு அனஸ்தீசியா கொடுக்குற பிரச்சனை இருக்குது. அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு அவர்கள் பெயினில் மூவ் பண்ண வந்தால் டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்து பல்மரி எம்பலிசம் வந்து உடல் உயிராபத்து வரலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் தேவையில்லாமல் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியை போய் செய்யக்கூடாது. சரியாக அசஸ் பண்ணி இண்டிகேஷன் சரியாக இருந்தால் முதல் சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடு, எக்ஸசைஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது ஒன்றும் சக்ஸஸ் வேற இல்லை, இவர் இன்னும் உடல் பெருமாய் கொண்டு போகிறார், அடுத்த கட்டம் வி ஆர் கோயிங் டு லூஸ் ஹிம், அவருக்கு உயிர் ஆபத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு போகிறார், டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குன்னா நாங்கள் பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு போவோம். இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இரைப்பை பகுதியில்
இரைப்பை தான் எங்களோட மெயின் ப்ராப்ளம். அந்த சாப்பாடு எங்களோட உணவை கூடுதலாக எடுத்துக்கொண்டு எனர்ஜியை கூட இருக்கிறது, பசிச்சு கொண்டிருக்கும். அந்த பசியை குறைப்பதன் மூலம், உணவு எடுக்கின்ற அளவை குறைப்பதன் மூலம் நாங்கள் இந்த உடற்பருமனை குறைக்கலாம். அப்போ நாங்கள் அந்த இரைப்பையின் உள் கனவு அளவை இரைப்பையின் அளவை குறைப்பதன் மூலம் தான் நாங்கள் இந்த இதை அச்சீவ் பண்ணுவோம், இந்த ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் 2-3 வகை இருக்குது. அதில் இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தா தெரியும் அந்த இரைப்பையின் அளவை எப்படி சுருக்கலாம்னு. இதில் வந்து 2 முறை இருக்குது. ஒன்று வந்து பேண்டிங்னு சொல்லுவோம். இரைப்பையின் மேற்பகுதியில் ஒரு பேண்டை போடுவதன் மூலம் இரைப்பையின் அந்த உள் கனவளவை குறைத்து விட்டால் அவர்களுக்கு கணக்கு சாப்பிட முடியாது. ஒரு கொஞ்சம் சாப்பிடணுன்னே பசி போயிடும். அப்போ அவர்கள் அதால் ஒரு ஃபோர்ஸாக நாங்கள் அவரை உணவை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கு பிறகு இன்னும் ஒன்று இருக்குது, பெர்மனெண்ட்டாக அந்த இரைப்பையின் ஒரு 3/2 பகுதியை அகற்றுவது. அது லேப்ரோஸ்கோப் மூலமாக தான் நாங்கள் செய்வோம். ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்லுவோம். அந்த இரைப்பையை ஒரு பையாக இல்லாமல் ஒரு ஸ்லீவ் ஆக்கி விடுவோம். ஒரு பேக் மாதிரி இருந்த ஒரு இரைப்பையை ஒரு நீளமான டியூபாக மாற்றி விட்டுருவோம். அப்போ உங்களுக்கு விளங்கும் அவருக்கு அப்போ கூடுதலாக சாப்பிட முடியாது. அதில் மட்டும் அந்த அகற்றப்படுகின்ற இரைப்பையின் சில ஹோமோன்கள் சுரக்கிற பகுதியும் அகற்றப்படுறதால இந்த ஒபிசிட்டி இல்லாமல் போகின்றது. இது வந்து டயபெட்டிக் ஆக்களுக்கு டயபெட்டிக் கண்ட்ரோலையும் கொண்டு வந்துருக்குது. அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த பெரியாட்ரிக் சர்ஜரிஸ் நாங்கள் தனியாக உடற்பருமனை குறைக்கின்ற சர்ஜரி அல்ல. இது உடற்பருமனை குறைப்பதோடு அவருடைய மெடிக்கல் ப்ராப்ளம், நீரிழிவு, உடல் ஹை பிளட் ப்ரெஷர் அதுகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போகுது. அப்படியான இந்த பெரியாட்ரிக் சர்ஜரியால் பல நோய்கள் கூட ட்ரீட் பண்ணப்படுகின்றது. இன்னும் ஒரு முறை இருக்கிறது கேஸ்ட்ரிக் பைபாஸ்னால் அதை நாங்கள் அந்த டைம் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அதில் அந்த காணொலியில் பார்க்கும்போது அந்த 3 ப்ரொசீடியரும் நீங்கள் ஒரு அனிமேஷன், நான் நேரடியான லைஃப் ஆப்ரேஷனை காட்ட விருப்பம் இல்லை என்றால் இது ஒரு சிறுவர்களும் கற்பிணி தாய்மாலும் பார்க்குற ப்ரோக்ராம் என்படினால நாங்கள் அனிமேஷனில் எடுத்த சில அது நீங்கள் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் யாரும் பார்க்கலாம். இதை பற்றி இந்த வீடியோஸ் ஃப்ரீ அவைலபிள். என்னுடைய நோக்கம் வந்து இந்த உடல் திணிவு, உடற்பருமன்கிற பிரச்சனையை விளங்கி கொள்ள வேணும். இந்த என்னென்ன ட்ரீட்மெண்ட்கள் நீங்கள் அறிஞ்சு கொள்வதுக்கு எப்படி செய்யலாம்னு விளங்கி கொண்டால் சரி. அப்போ இந்த காணொலிகளை பார்ப்பதன் மூலம் அந்த எங்களுடைய சத்திர சிகிச்சையில் நாங்கள் என்ன மாதிரியான சத்திர சிகிச்சை மூலம் உடல் திணிவை குறைக்கின்ற பெரியாட்ரிக் சர்ஜரி செய்யணும்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு இம்பார்ட்டான விஷயம் நான் சொல்ல வேணும், இந்த சர்ஜரிஸ் எல்லாம் வயிற்றில் வெட்டி அந்த பழைய மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் ஓப்பன் சர்ஜரி அல்ல. எல்லாம் லேப்ரோஸ்கோப்பி முறையில் தான் செய்வோம், துளைகள் போட்டு செய்வோம். அதால் ஆப்ரேஷன் முடிந்து அடுத்த நாளே இந்த பேஷண்ட் மொபிலைஸ் பண்ணப்படுவார். மேக்ஸிமம் 2 டேஸில் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அப்போ அவரை நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலே வச்சு கொண்டு இருக்க மாட்டோம். ஆப்ரேஷன் நடந்து அடுத்த நாள் அவரை மொபிலைஸ் பண்ணி வேலைக்கு அனுப்புவோம். அதுதான் அந்த சக்ஸஸ். நாங்கள் ஓப்பன் பண்ணி செய்வோமா இருந்தால் அந்த வெட்டின காயத்தின பெயினால் அவர் ஏற்கனவே பெரிய ஆள், அதில் வெட்டக்கூடிய அந்த சர்ஜரி ஸ்காரும் பெருசாக இருக்கும். அப்போ அவர் போய் இந்த கூட நாள் படுக்கையில் இருப்பார் ஹாஸ்பிட்டலில், அதால் பிரச்சனை வரலாம். ஆனப்படினா நான் அந்த இதை இப்போ எங்களோட நவீன தொழில்நுட்ப மருத்துவ துறை ஏற்பட்ட மாற்றங்களால், தொழில்நுட்ப மாற்றங்களும் இந்த லேப்ரோஸ்கோப்பி என்கின்ற அந்த கண்டுபிடிப்பாலையும் மிகவும் லாபகமாக இந்த மிக பெரிய ஒரு மேஜர் சர்ஜரியை நாங்கள் மிகவும் ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்குது. இதுக்கு பாண்டித்யம் பெற்ற பல சர்ஜன்கள் இங்கே இருக்கணும். நாங்கள் எல்லாரும் செய்யக்கூடியதாக இருக்குது பெரியாட்ரிக் சர்ஜரி. ஆனால் இது இன்னும் நாங்கள் இப்போ மிக ஒரு விரிவான முறையில் இன்னும் எங்கள் நாட்டில் பெறவில்லை. ஆனால் ஒரு சில சென்டர்ஸ் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், இந்த உடல் பருமன் என்பதற்கு ஒரு நிவாரணமாக சத்திர சிகிச்சைகளும் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த சத்திர சிகிச்சை என்பது ஒருவருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் தேவை என்பதை அவரே எப்படி உணர்ந்து கொள்வது, இது போன்ற கேள்விகள் நம்முடைய எழுமல்லவா? அவ்வாறான கேள்விகளுக்கெல்லாம் பதிலோடு நாங்களும் காத்திருக்கின்றோம். பொதுவாகவே இந்த உடல் பருமன் என்று வருகின்ற போது, நான் உடல் பருமனானவர் என்று சொன்னால் எனக்கு இந்த சத்திர சிகிச்சை அவசியம் தேவைப்படுகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சாமானிய ஒரு மனிதனால் அதை உணர்ந்து கொள்வது என்பது கடினம். ஆக இதை ஒருவர் எப்போது உணர்ந்து கொள்ளலாம்? அந்த சத்திர சிகிச்சையினுடைய தேவையை ஒருவர் வைத்தியர் பரிந்துரைக்கின்ற சமயங்களில் மாத்திரம்தான் அதை செய்யக்கூடியதாக இருக்குமா, அல்லது என்னுடைய உடல் பருமன் எனக்கு பல்வேறு சவால்களை ஏற்படுத்துகின்றன, நான் இதை சத்திர சிகிச்சை மூலமாக எனக்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை ஒரு சாமானிய மனிதனே நேரடியாக சென்று கேட்டு அதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அது பற்றி கூறுங்களேன் எங்களுக்கு. அது நல்ல விஷயம். இந்த சர்ஜரியை டிசைட் பண்ணுறது பேஷண்ட் வந்து எனக்கு செய்யும் கொண்டு கேட்குற ஒரு விஷயம். மற்றது டாக்டர் சொல்கிறது உங்களுக்கு இனி மருந்து ஒன்று கொடுக்க இல்லாத நாங்கள் சர்ஜரி செய்யணும்ன்ற
அதான் நீங்கள் கேட்டீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அதில் வந்து நீங்கள் முதல் சொன்னதுண்டா பேஷனே வந்து சொல்லும். உதாரணமாக ஒரு தைராய்டுன்னு சொல்லுவோமே, டாக்டர் நாங்கள் சொல்கிறோம் இது தைராய்டு நீங்கள் பயப்பட வேணாம், கேன்சரும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இது இப்போ செய்ய போவோனா இதை செய்கிறதால பிரச்சனை இல்லைனா. ஆனால் பேஷண்ட் வந்து இல்லை எனக்கு செய்து விடுங்க ரெண்டு, எனக்கு இது வடிவில்லாமல் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு 5 வருஷத்தில் கேன்சர் வந்தாலும் பயமாக இருக்குன்னு அப்படி கேட்க நாங்கள் அது அக்செப்ட் பண்ணி செய்கிறதுக்கு இருக்குது. அது வடி அப்படி பண்ணி செய்கிற விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆள் பெருமனாகி கொண்டு போகும்போது எனக்கு ஆப்ரேஷன் தான் தேவை, ஆப்ரேஷன் செய்யும் கொண்டு வந்து கேட்குறதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து அவருக்கு அந்த அதால் வரக்கூடிய வலியை தாங்க முடியாது இருக்கிறது. அவருக்கு குறிப்பாக சொல்ல முடியாது. இதில் வந்து இது ஒரு காமன் உண்மையான விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு வந்து சில ஒரு பெருமனானவர் சொல்லியிருக்கிறார், டாக்டர் எனக்கு இந்த காலை கடன்களை முடித்து விட்டு என்னாலே அந்த பகுதிகளை சுத்தப்படுத்தக்கூட முடியாமல் இருக்கிறது. நான் என்னுடைய ஒரு எனக்கு உதவியாளர் வாழ வச்சு தான் நான் அந்த அவ்வளோத்துக்கு அவருக்கு மொத்தமாக இருக்கிறேன். அது அவ்வளோ அவருடைய மன உளைச்சல். நீங்கள் எனக்கு இது நான் இந்த ஆப்ரேஷன் செய்ய எனக்கு உயிர் ஆபத்து போனாலும் பரவாயில்லை செய்து விடுங்க அப்படி சொன்ன பேஷண்ட் இருக்கணும். இது ஒன்றும் பொய் இல்லை. அதை நான் இது பார்த்து கொண்டு போகிறதுக்கு விளங்காது. நாங்கள் பேஷண்டோட சில ரகசியங்கள் நாங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் இது ஒரு குறிப்பிட்டு நான் காட்டையில் மற்றது இது ஒரு பப்ளிக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அவர்கள் அவதிப்படுவார்கள். அவர்களுக்கு சிலவர்கள் அவனுடைய கோமட்டில் இருக்க முடியாது. சாதாரண கோமட் அவர்கள் கண்டு ஸ்ட்ராங்கான கோமட் அல்லது அவர்கள் சில இருக்கைகள் செய்து தான் அவர்கள் காலை கடன்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு காலையில் எழும்பி உங்களை இயற்கை கடன்களை முடிப்பதற்கு ஒரு டென்ஷனோட போனால் சாதாரண உங்களுக்கு தெரியும் நாங்கள் பாவிக்கிற கழிவறை கொமேடாக இருக்கலாம். அது அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை தான் தாங்கும். இவருடைய வெயிட்டுக்கு அதை முடியாமல் இருந்தால் அவருக்கு கண்டு ஸ்பெஷலாக ஒரு கழிவறை கூடமாக செய்திருக்கணும். அவருக்கு கண்டு ஒரு வாஷ்ரூம் இருக்க வேணும். அவரை கண்டு தனியாக ஒரு சோஃபா செட் இருக்கும். அப்போ இது எங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் பண வசதி இல்லாத ஒரு சாதாரண ஆளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ அது வந்து எனக்கு செய்யுங்க டாக்டர் அப்படி ஒரு இந்த உடல் பெருமனால் மிகவும் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் சாதாரண கடன்களை கூட முடிக்க முடியாமல் சாதாரண வீட்டு வேலைகளோடு செய்ய முடியாமல் இருக்கிற தூங்க முடியாது. அவருக்கு ஃப்ளட்டாக படுக்கலாம். ஒரு ஆள் வந்தவர் ஒரு பேஷண்ட் தான் இரவில் படுக்கிறது இப்படி மேசையில். அப்போ எனக்கு நீங்கள் அதை செய்யுங்க டாக்டர், நீங்கள் இதை ஃபோர்ஸ் பண்ணி பிரியோசம் என்ன பண்ணுறது அப்படி பெருமனாக கேட்க நீங்கள் எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறீங்க. நான் என்ன எக்ஸசைஸ் செய்கிறது? நான் வெளியில் போய் ஒரு 5 அடி நடந்தோடனே எனக்கு கால் நடக்கலாது, இழைக்குது. அப்போ நான் போய் இல்லை இன்னும் ஓடிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டால் நாங்கள் டாக்டர் உடற்பயிற்சியை ஆரம்பிக்கவே முடியாமல் இருக்கிறார்கள். மற்ற அவர் சொல்கிற எனக்கு பசிக்குது டாக்டர் நீங்கள் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறீங்க. எனக்கு ஒரு நீங்கள் சொன்ன அளவு சாப்பிட்டோன்னே எனக்கு தலையை சுற்றி விழுத்துது, கலைக்குது. நீங்கள் தயவு செய்து ஆப்ரேட் பண்ணி தான் குறைக்க பண்ணுங்க அப்படி வருவேன். அப்போ உங்களுக்கு விளங்குது அப்படி எந்த கட்டத்தில் பேஷண்ட் வந்து எங்களுக்கு அப்புறம் அது நாங்கள் கட்டாயம் அதை ஒரு பெரிய பரிதாபகரமான நிலைமை. அப்போ அதில் எங்களுக்கு வர பிரச்சனைனா வேறு அனஸ்தட்டிஸ் வந்து ஹாப்பியாக இருக்கணும். வேறு அனஸ்தீசியா கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் செல்லும். சிலவில் 3 மணி நேரம் செல்லலாம். 3 ஹவர்ஸ் எடுக்கலாம் இந்த சர்ஜரி ப்ரிப்பேர் பண்ணி ஆப்ரேட் பண்ணி பேஷண்ட்டை வழியில் கொண்டு அந்த 3 மணி நேரமும் மயக்க நிலையை வச்சுருந்து மயக்கத்தை தெளித்து பேஷண்ட்டை வழியில் கொண்டு வரனா அது ஒரு பெரிய பிக் சேலஞ்ச். இது ஒரு டீம். நீங்கள் நினைக்கக்கூடாது தனியாக டாக்டர் ஆதவனோ இன்னொரு சர்ஜனோ தனியாக ஒரு 2 செய்கிறேன். சர்ஜன்ஸே 2 பேர் 2 அல்ல 3 பேர் நிற்போம். உங்களோட அசிஸ்டனோட அனஸ்தட்டிஸில் 2 பேர் நிற்பிடும். ஃபிசியோதெரபிஸ்ட் மற்ற அவர்களுடைய நர்சஸ் அவரை இப்போ இந்த ஐசியூவில் வச்சு பராமரிக்கிறது, ஃபிசியோதெரப்பி, ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்து பிளட் அதில் குலோட் பண்ணால் பார்க்குற ஹீமட்டாலஜிஸ்ட் மற்றது அந்த எல்லா ஃபிசிஷியன் குறிப்பாக ஃபிசிஷியன் வந்து டயபெட்டிக் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும், தைராய்டை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க், மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்லுவோம். அப்போ அந்த சர்ஜரின்னு நாங்கள் சும்மா கொண்டே வாங்கொண்டு அப்பெண்டிக்ஸ் செய்கிற மாதிரி செய்யலாது, ஒரு புண்ணை கொண்டே ஒரு ஆல்சரை கொண்டே க்ளீன் பண்ண மாதிரி செய்யலாது. அப்போ அந்த பிரச்சனை கூட நாங்கள் அவற்றை அவதியை பார்த்து நாங்கள் கட்டாயம் ப்ரிப்பேர் பண்ணி செய்வோம். மற்ற சைட்டை பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு அவர் சர்ஜரி வேணாமன்றார். ஆனால் நீங்கள் உணவு கட்டுப்பாடு இல்லை, நீங்கள் ஆல்கோஹால் அடிக்டாக இருக்கிறீங்க, நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறீங்க இல்லை, மற்ற உங்களுக்கு ப்ரெஷர் கூடிக்கொண்டு போகுது, இதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் பெருத்த எங்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய முடியாது. இப்போ செய்தால் எங்களுக்கு ஈஸி. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு போனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அந்த பிஎம்ஐ வந்து கூட்டிகிட்டுன்னா எங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வரும். அப்போ நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவோம், இப்போ வாங்க செய்துருவோம். அப்படி தான் இந்த 2 இண்டிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து பேஷனாக வந்து எங்களை செய்ய சொல்லி கேட்பார், பட் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவோம். நீங்கள் இனி உங்களோட எக்ஸசைஸோ உணவு பழக்கம் கட்டுப்பாடோ மெடிக்கேஷனோ சரி வராது, சர்ஜரி செய்தால் யூ வில் பி பெட்டர் ஆஃப் அண்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி அவரோட ஃபேமிலி அக்செப்ட் பண்ணி
அவருடைய சம்மதம் எடுத்து கன்சர்ன் எடுத்து நாங்கள் செய்வோம். இது இப்படி தான் நாங்கள் சர்ஜரியை டிசைட் பண்ணுறது. 2 முறைகளிலும் சர்ஜரியை செய்கின்றீர்கள். இதேவேளை டாக்டர், எப்போதுமே ஒரு சத்திர சிகிச்சை என்று வந்துவிட்டால் அதன் பக்க விளைவு என்பது இருக்கத்தான் செய்யும். அது அண்மித்த பக்க விளைவாக இருக்கலாம், சிலது நீண்ட காலத்தின் பிற்பாடு தெரிய வருகக்கூடியதாக இருக்கலாம். ஆக இந்த உடல் பருமன் தொடர்பில் ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளுகின்ற போது ஏற்படக்கூடிய சாதக பாதகம் இரண்டும் சார்ந்த அந்த விளைவுகள் எவ்வாறாக இருக்கும், அது பற்றி கூறுங்கள். நாங்கள் ஒரு சர்ஜரி செய்யும்போது வரக்கூடிய பக்க விளைவு அல்லது காம்ப்ளிகேஷன் சொன்னால் நாங்கள் உடனடியாக 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து உடனடியாக ஒரு குறுகிய காலத்தில் வர்ற காம்ப்ளிகேஷன், நீண்ட காலத்தில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். இல்லை, இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில் உடனடியாக வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ரேஷன் செய்து முடித்து கொண்டு கேட்க அவர்களுக்கு டிவிடி, அதாவது அடுத்தடுத்த நாட்களில் கால்களில் வரக்கூடிய நாளங்களில் இரத்த கட்டி ஏற்பட்டு அது வந்து பல்மரி எம்பலிசம் வந்து உயிராபத்தை கூட ஏற்படுத்தலாம். மற்ற ஒரு மேஜர் சர்ஜரியின்படியாக ஒரு ஹார்ட் வீக்கானவர்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் அந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றது நாங்கள் அந்த ஸ்டேப்லர் தான் பாவிப்போம். அந்த இறப்பையை இதன் துண்டாடும் போது அந்த ஸ்டேப்லர்ஸ் போடும்போது சில பேருக்கு அந்த டிஷ்யூன்ற தன்மையால் அந்த ஸ்டேப்லர்ஸ் லீக் பண்ணலாம். லீக் பண்ணி உள்ளுக்கு லீக் பண்ணால் வி ஹேட் டு ஓப்பன் பண்ணி அந்த லீக்கை எல்லாம் திருப்பி லேப்ரோஸ்கோப் போட்டு அதை திருப்பி நாங்கள் அந்த லீக்கை சூச்சம் பண்ண வேண்டிய கட்டங்கள் இருக்குது. இதுகள் வந்து உடனடியாக வரக்கூடிய கொஞ்சம் பாரதூரமான காம்ப்ளிகேஷன். உடனடியாக வரக்கூடிய இப்போ உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாங்கள் அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் ஐசியூவில் வச்சிருந்து முதல் கிழமை அவர்கள் மிகவும் அவதானமாக அடிக்கடி அவர்கள் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். நீண்ட காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நியூட்ரிஷனல் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் தெரியும், நாங்கள் இறப்பைன்ற ஒரு பகுதியை வெட்டி அகற்றுகின்றோம். அப்போ அவருடைய எனர்ஜியை குறைக்கின்றோம், எனர்ஜி எடுக்கிற அளவை குறைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் எடுக்கிற விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் அளவையும் குறைய போகுது. அதால் அவருக்கு நாங்கள் சில சப்ளிமெண்ட்டை கொடுக்க வேண்டி வரும். நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஆள் மெலிஞ்சிருப்பார், ஆனால் சொல்வேருக்கு ஒரு தலை சுற்றுதா அப்படி என்று சொல்ல. அப்போ அதுக்கு நாங்கள் விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன் எசன்ஸாக கொடுப்போம். சில புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை மட்டும் நாங்கள் அவருக்கு கொடுத்து அந்த அது ஈஸியாக, அது ஒரு லேட்டாக வரக்கூடிய காம்ப்ளிகேஷன், ஆனால் பாரதூரமான இல்லை. அதுக்கு நாங்கள் வழிமுறைகள் இருக்குது. ஆனால் இமீடியட்டாக 1 or 2 டேஸில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன், ப்ளீடிங், லீக்கேஜ், டிவிடி, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர், அது கொஞ்சம் பிரச்சனையான பிரச்சனைகள். ஆனால் அதுக்காக நான் செய்யாவிடையிலா ஏனென்றா செய்யாவிட்டால் இந்த பிரச்சனை வரத்தான் போகும். நான் இப்போ உங்களை விளங்கி இருக்க மாட்டாங்க. ஒபேசிட்டின்னா நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவோடு கொண்டு செய்கிறது இல்லை. நார்மலாக வார பேஷண்ட்லாம் 120, 140 கிலோவுக்கு மேலே. நான் இந்தியாவில் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு மத்திய கிழக்கு நாட்டிலேருந்து வந்த ஒரு அரேபிய பெண்மணி செய்தாங்க 195 கிலோஸ். அவ 195 கிலோகிராமில் ஸ்பெஷலாக அங்கேருந்து எடுத்து நான் எடுத்த அப்போலோ மருத்துவமனையில் செய்தது. அது ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருந்து நல்ல வெற்றிகரமாக முடிஞ்சது. ஆனால் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 195 கிலோவில் ஒரு பெண்மணியை கொண்டு வந்து தியேட்டர், அதுக்கண்டு பேரியாட்டிக் டேபிள்னு இருக்குது. இந்த நான் சாதாரண ஆப்ரேஷன் தியேட்டர் டேபிளில் செய்யலாம். நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் டேபிளை அட்ஜஸ்ட் பண்ணி நிமித்தி தான் செய்வோம். அதை படுக்க வச்சு செய்ய முடியாது. பேஷண்ட் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கீழே ஸ்டூலில் இந்த மாதிரி தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம். இது ஒரு அந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் சர்ஜரி மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து எங்கள் நாட்டிலே நம்ம அந்தளவுக்கு நாங்கள் போகாலும் அதுக்கு போய்கொண்டிருக்குது, செய்யக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்யூச்சரில். அப்போ இதில் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதெல்லாம் நாங்கள் முதல்ல விளங்கப்படுத்தி எல்லாம் இது ஒரு ஹை ரிஸ்க் சர்ஜரி தான். பேரியாட்ரிக் சர்ஜரி என்கின்றது ஹை ரிஸ்க் சர்ஜரி. அது அனஸ்தட்டிஸ் பார்ட்டாக இருக்கலாம், சர்ஜிக்கல் சைடாக இருக்கலாம். பேஷண்ட்டை ஏன்னா பேஷண்ட் இன்வேரியபிளி டயபெட்டிக், ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட் தான் வரும். ஒபிசிட்டியோட வர்ற பேஷண்ட்டுக்கு ஒரு சாதாரண சோதனையே இருக்கவே மாட்டோம். 95% பேஷண்ட் இந்த சர்ஜரிக்கு வர வரைக்கும் டயபெட்டிக் இருக்கும், ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும். அப்போ உங்களுக்கு விளங்கும் எப்படி எங்களோட டென்ஷன். அப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது இருக்குது. அது எங்களோட நாட்டில் மட்டுமல்ல, சிங்கப்பூர்லேயும் இருக்கலாம், யூகேலையும் இருக்குது, யூஎஸ்லேயும் இருக்குது. அது உலகளாவிய அது அக்செப்ட் பண்ணப்பட்டது. ஆனால் நாங்கள் எப்பவும் நல்லது தான் நினைப்போம், நல்லதை செய்யணும். அதில் வராமல் தடுக்கக்கூடிய வழிமுறை எடுத்து தான் நாங்கள் செய்வோம். ஆனப்படினால நீங்கள் ஒபிசிட்டியான ஒரு ஆள் இப்படி ஒரு சர்ஜரி பண்ணி பயப்பட தேவையில்லை. அது அந்தந்த முறையில் போகும்போது நாங்கள் சக்ஸஸாக முடியும். ஏன்னா சக்ஸஸ் ரேட் வந்து
காம்ப்ளிகேஷன் பார்க்க கூடத்தான் இருக்குது. உண்மை காம்ப்ளிகேஷன் வந்து மிக குறைவாக தான் இருக்குது. ஆனப்படினால அதுவும் இன்னும் வர வர அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அளவு குறைஞ்சு தான் இன்னும் குறைந்து கொண்டே செல்லும். சரி, எப்படியோ அவர்கள் ஒருவேளை இந்த சத்திர சிகிச்சைகளை கடந்து விட்டார்களானால் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய உடல் பருமனை அவர்கள் குறைத்து விட்டார்களானால் அதை எப்படி அவர்கள் தொடர்ச்சியாக பேணுவது அந்த உடல் பருமனை? குறிப்பாக இந்த சத்திர சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் புரதச்சத்துக்களை தனித்து கொடுப்பது பரிந்துரைப்பது என்று. இவ்வாறு அவர்கள் தங்களை அதே உடல் பருமனோடு மிகுதி நாட்களுக்கு பேணுவதானால் எவ்வாறான வழிமுறைகளை கையாள வேண்டும், அது பற்றி கூறுங்களேன். இந்த சர்ஜரியால் அவர்கள் வெளியில் வந்து விடுவார்களாக இருந்தால் மிகவும் ஈஸியாக இருக்கும். ஏனென்றால் அந்த சர்ஜரி தான் ஒரு மிகவும் ஒரு 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 கொஞ்சம் சேலஞ்ச். நான் அதை பயங்கரம்னு சொல்ல மாட்டேன். அது நாங்கள் அது சவால், அது ஈஸியாக இருக்குமா சேலஞ்ச். அதை ஃபேஸ் பண்ணுறது இப்போ நாங்கள் சர்ஜரி படித்து வரைக்கும் அப்படி ஒரு சேலஞ்ச் வரைக்கும் நான் ஐம் ஹாப்பி டு ஃபேஸ். அது நாங்கள் பயப்படுற விஷயம் இல்லை, நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். அதை செய்து முடிச்சிட்டோம்னா நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம். ஆனால் அந்த வெற்றியை மிச்ச வாழ்நாள் முழுதும் கொண்டு போகிறது எங்களோட கண்ட்ரிபியூஷன் ஒரு 10% 90% பேஷண்ட்லாம் இருக்குது. பேஷண்ட்லேயும் பேஷண்ட் ஃபேமிலியிலையும் இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டில் அவருக்கு டயட் கொண்டு ஒரு குறிப்பிட்ட டயட் கொடுத்து அதை தான் சாப்பிடுவோம். அதுக்காக வீட்டிலே கூட எல்லாரும் அதே டயட்டை சாப்பிட வேண்டியது இல்லை. ஆனால் நான் சொல்கிறது மற்றவைக்கு நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் குடிக்க விரும்பினா நீங்கள் வேறு இடத்துல குடிங்க, அவரை விட்டுட்டு போய் அவருக்கு முன்னிலையில் குடிக்கக்கூடாது. அது எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு கொண்டாட்டம்னா நாங்கள் எல்லா இறைச்சி வகையோ சாப்பிட்றோன்னா அவருக்கு கொடுக்கலாம். எந்த நாளும் நீங்கள் ஒரு வித்தியாசமான டைனிங் டேபிள்லேருந்து சாப்பிட்டோன்னா அவரை கொண்டு தனியை விட்டு சாப்பிட்றது அவர் இன்னும் மன உளைச்சா கொடுக்கும். அவர் தொடர்ந்தும் சத்த சிகிச்சை பிறகு நான் டாக்டர் அட்வைஸின் படி உணவு பழக்க வழக்கமும் சரியான உடற்பயிற்சின்றது சரியான முறையில் சரியான அளவில் சரியான ஒவ்வொரு அந்த கிரமத்தில் இருக்கணும். ஒவ்வொரு மண்டே வெனிஸ்டே சண்டே அல்லது டியூஸ்டே தேர்ஸ்டே சண்டேன்னு சொன்னால் அந்த 3 நாளும் அவர் குறிப்பிட்டதை செய்து கொண்டு வந்தாருன்னா காணும். கூட செய்ய தேவையில்லை, அந்த குறிப்பிட்ட ரெகுலர் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்வன்சி செய்து கொண்டு அவர் உணவு பழக்கத்தை எல்லாம் கட்டாயமாக ஆல்கோஹால் சிகரெட்லேருந்து 100% விடுபட வேணும். ஆனால் உணவு பழக்க வழக்கத்தை நான் சொல்ல ஒரு வெட்டிங்குக்கு போகிறீங்க, வெட்டிங் வந்து ஒவ்வொரு நாளும் பெறாது. அங்கே போய் நீங்கள் நான் பரியாட்டிக் சர்ஜரி செய்தனால எனக்கு இது சாப்பாடு அதை விடுங்கன்னு சொல்ல தேவையில்லை. அது நான் கன்னடத்தை இந்த விஷயம் சொல்லியிருக்கிறேன். அப்படி நீங்கள் அது உங்களோட மென்டலாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சோஷலாக மற்றவர்கள் சேர்ந்து எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அந்த ஒரு நாள் சாப்பிட்றதால ஒன்றும் உங்களோட உடம்பை உயிர் போயிடாது. ஆனால் அடுத்த நாள் வந்து இப்போ அதை யோசிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி போயிடாதுங்க. அந்த ஒரு வருஷத்தில் நடக்கிற உங்களோட வெட்டிங் அனிவர்சரியாக ஒரு அவுட் போகிறீங்க, ஒரு விசிட்டர்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் அவுட் போகிறீங்க, அங்கே போயிடணும் நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களை ஐசோலேட் பண்ணுவீங்க. அது அப்போ நீங்கள் அதை போகாம விடலாம். நீங்கள் போனீங்களா இருந்து சாப்பிடணும். ஆனால் ஆல்கோஹால் சிகரெட் அந்த தீய பழக்கங்கள் விட வேணும். சாப்பாட்டில் நீங்கள் எப்பாலும் இருந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் வந்தால் சாப்பிடலாம். ஆனால் 365 நாளில் அட்லீஸ்ட் 350 நாள் டயட் கண்ட்ரோலோடையும் எக்ஸசைஸும் ஒழுங்காக செய்தீங்களா உங்களுடைய அந்த சக்ஸஸ் வந்து சர்ஜரியின் சக்ஸஸ் வாழ்நாள் உங்களோட கடைசி காலம் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். உங்களோட பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணப்படும். ஆமாம், உடல் பருமன் என்ற இந்த விடயத்தின் கீழ் மிகவும் நீண்ட ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். பல்வேறு விடய பரப்புகளையும் நாங்கள் தொட்டு பேசியிருந்தோம். குறிப்பாக என்னென்ன வகுப்பினருக்கு இவ்வாறான உடல் பருமன் எல்லாம் ஏற்படும், அந்த சத்திர சிகிச்சை விளக்கங்கள் அனைத்தையும் கேட்டிருந்தோம். இதன் தொகுப்பு என்று சொன்னால் நீங்கள் ரத்தின சுருக்கமாக ஒன்றை கூறுவீர்களானால் என்ன கூறுவீர்கள் டாக்டர்? சாதாரணமாக நீங்கள் குழந்தை பருவத்தில் நாங்கள் இந்த சார்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணிடுவோம். அம்மா அவர்கள் குழந்தைகளை கொண்டு போய் அந்த மிட் வைஃபில் மெஷர் பண்ணுறது, குழந்தைய உயரம் நிறையெல்லாம் சரியாக இருக்கணும் பார்த்துக்கொள்வோம், இன்ஜெக்ஷன் போடுவோம். 5 வயது பிறகு அதெல்லாம் நாங்கள் மறந்துடுவோம். ஆனால் நீங்கள் யோசிக்க வேணும், 5 வயது மட்டும்தான் எங்களுடைய ஆரோக்கியம் அல்ல, அதுக்கு பிறகும் ஆரோக்கியம் இருக்கின்றது. எங்களுக்கு கட்டாயம் உடலின் நோய்களை ஏர்லியாக கண்டுபிடிக்க வேணும். நான் ஏதாவது நோய்க்குள்ளே போகிறேன்னா, நோய் வரக்கூடிய இதில் போகிறான்னு பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு செக்அப் செய்து கொள்ளணும். அதுதான் நான் சொல்லக்கூடிய. அட்லீஸ்ட் வீட்டில் உங்களுக்கு ஒரு வெயிட் ஸ்கேல் அல்லது ஹைட் ஸ்கேல் இருந்தால் நீங்கள் அந்த உங்களோட வெயிட்டை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களோட ட்ரௌசர் சைஸோ அல்லது ஷர்ட் சைஸோ மாறுது, அல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சொல்லி நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் உங்களை கலையாக இருக்கிறீங்க, இப்போ ஸ்டெப்ஸ் வர கலைக்குது, உங்களை ஏதாவது மாற்றம் கண்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்க. அதை நீங்கள் செய்கிற வேலையில் ஒரே வேலை ஒரு கூட வேலை இல்லாமல் ஒரே வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இயலாமல் இருக்குது, நித்திர குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் படுக்க மூச்சு வாங்குது, அப்படியான சில சிம்டம் வந்தால் உங்களுடைய ஒரு மெடிக்கல் செக்அப் செய்து கொள்ளுங்க. அது உங்களுடைய சாதாரண உங்களோட வீட்டுக்கு பக்கத்துக்கு உங்களோட ஒரு ஜிபியாக கூட இருக்கலாம். அதில் வீட்டில் நிறைகளை பார்த்து
அதை உடனடியான வைத்திய ஆலோசனை எடுத்தீங்கன்னா நீங்கள் பாரதூரமான அந்த குழிக்குள்ளே விடாமல் ஏர்லியாகவே சின்ன மொடிலேஷனோட உங்களோட பிரச்சனை தீர்த்து கொள்ளலாம். சிறப்பு. உடல் பருமன் பற்றி பேசியிருந்தோம். எங்களோட இந்த கலந்துரையாடலுக்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்கியவர் கல்போவில வைத்தியசாலையின் சத்து சிகிச்சை நிபுணராக சேவையாற்றுகின்ற டாக்டர் ஆதவன் அவர்கள் தன்னுடைய நேரத்தை விரயம் செய்து மிகவும் காத்திரமான தகவல்கள், ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய விடயமாக இந்த உடல் பருமன் அமைந்திருந்தது, இந்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது என்ற நம்பிக்கையோடு டாக்டருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம் ரசிகர்களே, இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சி தொட்டு சென்ற விடயமானது உடல் பருமன் பற்றியதாக இருந்தது. இது தொடர்பான ஒரு பூரண புரிந்துணர்வு உங்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும். இது தொடர்பான வழிகள் திறந்திருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு நோய் பரப்பு தொடர்பாக பேசும் வரை உங்களிடமிருந்து நானும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.